பாட்டி 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 இங்கே என்ன பண்ணுறீங்க பாட்டி நீங்கள் தனியா? ஐயோ ஆதிரா இங்கேயே தேடின்னு வந்துட்டாளா? நான் அழுவுறத பார்த்தா பேஜார் பட்டுக்குவா. ஏன் பாட்டி என்ன ஆச்சு? ஏன் இங்கே வந்து உட்காந்து இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா ஆதி, சும்மா அப்படியே நடந்து வந்தேனா கால் வலி வந்துருச்சு, அதான் இப்படியே உக்காந்துட்டேன். ஏன் பாட்டி போய் சொல்கிறீங்க? காலையில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும், பெரியப்பா எல்லாம் சொன்னாங்க. பெரியம்மா எப்பவுமே அப்படி தானே பாட்டி, நீங்கள் ஏன் அதுக்கு பேஜார் பட்டுக்கிறீங்க? நாங்கள் எதனா உங்களுக்கு மனசு பேஜார் பண்ணுற மாதிரி பண்ணுமா? சொல்லுங்கள் பாட்டி. இல்லைடாம்மா, நீங்கள்லாம் யாரும் என்னை பேஜார்படுத்தலை. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நானே இருக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லைண்ணா நான் என்ன ஆயிருப்பேனோ எனக்கே தெரியாதுடா. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நானே இருக்கேன். அப்புறம் ஏன் பாட்டி இப்படி யாரும் இல்லாத மாதிரி பார்க்கில் வந்து தனியாக உட்காந்துருக்கீங்க? எனக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா பாட்டி? அப்பா இருந்தா இப்படி தான் உங்களை விட்டுருக்கு வரா? வாங்க பாட்டி, இந்த இடத்த விட்டு முதல்ல போகலாம் வாங்க. சாரிடா ஆதி, இனிமேல் இந்த பாட்டி இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன், இப்படி தனியாகவும் வரமாட்டேன். என் ஆதிக்குட்டி என்றைக்குமே அழக்கூடாது. அழாதடா. அப்பா போனதுக்கப்புறம் நீங்கள் தானே பாட்டி எங்களுக்கு எல்லாமே. நீங்களே இப்படி சோர்ந்து போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம் பாட்டி? அழாதடா என் தங்கம், இனி பாட்டி இப்படி ஒரு நாளும் பண்ண மாட்டேன். வா போலாம் வா. எங்கே இந்த ஐஸ்வர்யாவை இன்னும் காணோம்? என்னத்தான் காலேஜ் போகிறாளோ? ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, சாமானம் வேற, ஒரு வண்டி இருக்குது, வந்து எல்லாத்தையும் கழுவிட்டோம், அப்போ தான் புத்தி வரும் இவளுக்கு. இந்த மனுஷனுக்கு அப்பயே சொன்னேன், எங்கன்னா ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருங்க அவளை, அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்ட்டு. கேட்க மாட்டாங்களே. இவங்க அம்மா அப்பயே செத்து போயிட்டா, இவளை ஏன் தலையில் கட்டி வச்சு ச்சே. ஓஹோ, மகாராணி இப்போ தான் வரீங்களோ? ஏண்டி இவ்வளோ லேட்டு? எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர? இல்லை சித்தி, டெய்லி வர டைமுக்கு தான் வந்திருக்கேன். அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா? இல்லை சித்தி, அது வந்து வாயை மூடு, ஒன்றும் பேச தேவையில்லை. நீ இப்போ நீ காலேஜ் போகலன்னு யார் அழுதா? உன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. போ சீக்கிரம் போ, போய் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பாரு. சரிங்க சித்தி. நான் உன்கிட்ட வேலை வாங்கினேன், நீ எதனா உங்கள் அப்பா கிட்ட சொன்ன நீ அப்புறமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு சாப்பாடே போட மாட்டேன், ஞாபகத்தில் இருக்கட்டும். ஐயோ இல்லை சித்தி, அப்படியெல்லாம் நான் அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் சித்தி. அப்புறம் காலேஜ் பக்கம் நீ கால் வைக்க முடியாது, ஞாபகம் இருக்கட்டும். இல்லை சித்தி, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கோட் யார் வாங்கி கொடுத்தது? அது அப்பா தான் சித்தி வாங்கி கொடுத்தாரு. கொல்லாத அப்பா, இவளை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அந்த மனுஷனுக்கு. நான் பெற்று வச்சுக்கிற பசங்க கண்ணுக்கே தெரியாது. ஓ, என் கண் முன்னாடி நிற்காம இருக்கிற வேலையை பார்ப்போ. சரிங்க சித்தி. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சக்தி வாப்பா, வா வா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேம்மா. உங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். வந்து உட்கார் வா. வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அம்மா, நீங்கள் மாத்திரை எல்லாம் கரெக்டாக போட்டிங்களா? படுக்கிறது தானே, ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க? எவ்வளோ நேரம் தான்ப்பா படுத்துனே இருக்கிறது, ஒரு மாதிரி இருக்குது, அதான் வந்து உக்காந்தேன். சரி, 2 பேரும் உட்காருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி எடுத்துன்னு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா, நீங்கள் உட்காருங்க. இருப்பா, எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு, ஒன்றும் சாப்பிடாம போனால் எப்படி? உட்காருங்க உட்காருங்க, வரேன். சரிம்மா, சொன்னா கேட்க மாட்டீங்களே. சரி போங்க. பாத்தியடா, நீ வந்த உடனே எவ்வளோ சந்தோஷமா போறாங்கன்னு. யாரும் இல்லைன்னா தனியாக பேஜார உட்காந்துக்குவாங்க. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். உனக்கு ஒன்றும் போர் இல்லையே? இல்லடா மச்சான், நீ என்ன இப்படி கேட்குற? அது எந்த பேஜாரும் இல்லை எனக்கு. இப்படி இருக்கிறாங்களேடா, நீ எங்கன்னா உங்க சொந்தக்கார வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போறது தானே. அங்கே போனால் நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குவாங்க, அவங்களுக்கும் ஒரு இடம் சேஞ்ச் கிடைக்கும்ல. நீ சொல்றது கரெக்டு தான்டா. ஆனால் எங்கள் மாமா பண்ண அந்த விஷயத்தினால எனக்கு எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போகிறதுக்கும் பிடிக்கலடா. அப்போனா சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்துரு. உங்கள் அம்மா இன்னும் சந்தோஷப்பட்டுருவாங்க. அதை சொல்லுப்பா ஃபஸ்ட்டு. நானும் இதை தான்ப்பா சொல்லின்னு இருக்கிறேன், ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இவன் என் பேச்சே கேட்க மாட்டேன்றான். ஏண்டா, எங்கள் அம்மா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா நீ கூட வாடா. ஏன் ஜீவா, சக்தி சொன்னதில் என்ன தப்பு? மா, எனக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் வேண்டாம்மா, சும்மா இருங்கோ. இந்தாப்பா சக்தி காஃபி. ஏன் ஜீவா,
இன்னும் எங்கள் அண்ணன் பொண்ணு பண்ணதே நினச்சின்னு இருந்தா ஆகுதா? நம்ம லைஃப்பை நம்ம பார்க்க வேண்டாவாப்பா? ஆமா ஜீவா, அம்மா சொல்றது கரெக்டு தான். நீ எதுக்குடா அவளையே நினச்சின்னு இருக்கிற? நான் ஒன்றும் அவளையே நினச்சின்னு இல்லடா, அவ பண்ண துரோகத்தை தான் நினச்சின்னு இருக்கேன். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே நினச்சின்னு இருக்குவ ஜீவா நீ? அவங்க முன்னாடியெல்லாம் நீ நல்லா வாழ்ந்து காட்ட வேண்டாவா? மா, நான் யார் முன்னாடியும் வாழ்ந்து காட்ட வேண்டாமா? எனக்கு நான் வாழ்ந்தா போதும். உனக்கு வாழ்ந்தா இந்த அம்மாக்காக வாழ மாட்டியா நீ அப்போ? அப்போ எனக்கு ஆசை இருக்காதாடா? என் பையனுக்கு நான் நல்லா கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், பேர பேத்திங்களெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா? அம்மா, நீங்க அவன் பேச்செல்லாம் விடுங்க. அவனுக்கு பொண்ணு பாருங்க, அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். ஏய் சக்தி, சும்மா இருடா. நீ சும்மா இருடா. இன்னும் அம்மா எவ்வளோ நாளைக்கு இப்படி வருத்தத்தோட இருக்குவாங்கோ? அம்மா, நீங்க பொண்ணு பாருங்கம்மா. நீ தான்ப்பா சொல்கிற, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றானே. சரி சரிம்மா, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காதீங்க, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. இப்படி நீ வருத்தப்பட்டு நல்லா சொல்லாத ஜீவா, உன் முழு மனசோட சொல்லு. ஆமாம்மா, என் முழு மனசோட தான் சொல்றேன் நான். பொண்ணு பாருங்க. நிஜமாவா? நீ பேச்சு மாற மாட்டியே? ஐயோ இல்லைம்மா, நிஜமா தான் சொல்றேன். சரி சரி, அப்போனா நான் உடனே புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பாத்தியாடா, நான் வந்ததுக்கு அம்மா சந்தோஷப்பட்டாங்கன்னு நீ நினைச்சியே, அது கிடையாது. நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன உடனே எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாரு. ஆமாடா, எனக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு இன்னும் மனசு ஒத்துக்கலடா. அதெல்லாம் விடு, கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும். பார்க்கலாம், வரப்போகிற பொண்ணு எப்படி இருக்கிறாளோ. அம்மா நான் வந்துட்டேன். அம்மா என்ன ஆச்சு அம்மா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? எங்க அக்கா பாட்டி யாரும் காணோம்? ஐயோ தர்ஷினி, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. உங்கள் பாட்டி காலையில் போந்த இன்னும் ஆளே காணோம். என்னம்மா சொல்கிற? பாட்டி எங்கே போனாங்க? பெரியப்பா வீட்டுக்கு தானே போனாங்க? ஆமாம்மா, காலையில் போந்து இன்னும் வரல. பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் பாட்டி வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா? அப்போ பாட்டி எங்கம்மா போயிருக்குவாங்க? தெரியலடா, அக்கா தேடின்னு போயிருக்கா. கண்டிப்பாக பாட்டியை கூப்பிட்டுன்னு வந்துடுவா. அம்மா எனக்கு பாட்டி வேணும், அம்மா எனக்கு பாட்டி வேணும். அழாதடா, அக்கா கண்டிப்பாக பாட்டியை கூப்பிட்டுன்னு வந்துடுவா, நீ அழாத. அம்மா தர்ஷினி. ஐ பாட்டி வந்துட்டாங்க பாட்டி. அத்தை எங்கே அத்தை போயிட்டீங்க நீங்கள்? நான் எவ்வளோ கவலைப்பட்டுட்டேன். எங்கேயும் இல்லை லக்ஷ்மி, இங்கே தான் பார்க்கில் உட்காந்துருந்தேன். பாட்டி ஏன் பாட்டி நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்க? நான் எதனா தப்பு பண்ணனா? என் செல்ல பிள்ளை, நீ என்னடா தப்பு பண்ண போகிற? நான் இங்கே போல, இங்கே தான் இருந்தேன். பாட்டி நீங்கள் இல்லைன்னு நான் ரொம்ப அழுத தெரியுமா? இந்த பாட்டியை மன்னிச்சிடுறா, இன்னொரு முறை எங்கேயும் போக மாட்டேன். சரி பாட்டி, இன்னொரு முறை எங்கேயும் போகக்கூடாது. எங்கே போனாலும் என்னையும் கூப்பிட்டுன்னு போனோம். சரிடா என் செல்லமே. அம்மா பாட்டி உள்ளே கூப்பிட்டுன்னு போய் சாப்பிட்றதுக்கு எதனா கொடுமா? சரிடா ஆதி. அத்தை வாங்க அத்தை, வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. இதோ வரம்மா.